ரேஸு பட்டைய கிளப்பி படம் காட்டிருச்சு. சீன கிராண்ட் பிரிய கிம்மி ஆண்டனெல்லி ஜெயிச்சு போட்டான். என்ன ஓட்டு! மரணக்காட்டு காட்டிட்டான் பாஸ். ஃபார்முலா 1 சரித்திரத்திலேயே தி யங்கஸ்ட் போல் சிட்டர் யாரு? கிம்மி ஆண்டனெல்லி நேத்து காட்டினான். இந்த ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 4 கார் க்ளோஸ், ஸ்டார்ட் கூட பண்ணல. அதில் 2 மெக்லாரன், ஏதோ எலக்ட்ரிக்கல் இஷ்யூவாம். ரேஸ் ஸ்டார்ட்டில் என்ன நடக்கும்னு ஆல்ரெடி நம்மளுக்கு பட்டவர்த்தனமாக தெரியும். என்னதான் மெர்சிடிஸ் முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருக்கிற ஃபெராரி 2 காரும் மண்டை மேலே அடித்து முன்னாடி வந்துடுவானுங்கன்னு நம்மளுக்கு தெரியும். 2 லேப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெராரி மண்டை மேலே அடித்து மெர்சிடிஸும் முன்னாடி போயிடுவானுங்க. லைட்ஸ் அவுட் ஹியர் வி கோன்னு சொன்ன உடனே ஹாமில்டன் நேராக கொண்டு வந்து ஃபஸ்ட்டில் சொருகிட்டாப்புல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓகே ஃபெராரி நீங்கள் முன்னாடி கொஞ்சம் ஓட்டினது போதுன்னு சொல்லிட்டு மெர்சிடிஸ் முன்னாடி வந்துட்டானுங்க. ஆல்ரெடி ஒன் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சேஃப்டி கார் வந்தனால இன்னும் கொஞ்சம் வசதியாக போச்சு. எல்லாரும் உள்ளே வந்து கப்பு குப்புன்னு மாற்றிட்டு வெளியே வந்தால் ஆண்டனெல்லி ஃபஸ்ட்டில் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த டயர் மாற்றாத காருக்கு 2 3, அதுக்கப்புறம் ரசில் ஹாமில்டன் என்ன பண்ணுறாப்புல, ரசில் மண்டை மேலே அடித்து முன்னாடி வந்துட்டாப்புல. ஆக ஆண்டனெல்லிக்கு கிளியர் ட்ராக் கிடச்சி போச்சு. அவன் பாட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா மானாவாரி அடிச்சுக்கிறானுங்க ஹாமில்டனு, லெக்லரு, ரசில். ஃபெராரி டப்பு கொடுத்தானுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரசில் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். லெக்லரும் ஹாமில்டனும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஹாமில்டன் வந்து இப்போ பாரு நான் யாருன்னு காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு தலைவன் வந்து மாஸ்டர் கிளாஸை போட்டான். 3ஆவதுல முடிக்கிறாப்புல. ஃபெராரிக்கு ரேஸில் ஃபஸ்ட்டு போடியம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சர் லூயிஸ் ஹாமில்டன். மேக்ஸ் வெஸ்டாப்பனுக்கு ஏதோ பிரச்சனையான காரணத்தினால தலைவன் ரிட்டையர் ஆக வேண்டியதாக போச்சு. ஆக மொத்தம் கணக்கெடுத்ததில் 7 பேர் ரேஸை முடிக்கல.